This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் அன்றாட வாயுவில் ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். உடல் வெப்ப தணிப்பிக்கலாக பயன்படும் மருந்துகள் எவைனா ஆஸ்பிரின், பாராசிட்டமாஸ், புரூப்தன், டைக்ளோபினாக். அடுத்து கிருமி நாசினி, ஆன்டிசெப்டிக், புரை தடுப்பானாக பயன்படும் வேதிப்பொருட்கள் எவைனா அயோடோபாரம்ஸ், பெனாக்லிக், நிர்மங்கல, எத்தனால் மற்றும் போரிக் அமிலம். அடுத்தது புரை தடுப்பான் உள்ள வேதிப்பொருள் எவைனா அயோடின் மற்றும் ஆல்கஹால் 2% முதல் 3% வரை கலந்து வைக்கலாம். அடுத்தது இயற்கைக்கான ஆன்டிசெப்டிக்காக பயன்படுவை எவைனா பூண்டு, மஞ்சள், முள்ளங்கி, சோற்றுக்கற்றாழை, தேன், வெங்காயம், இளஞ்சி, வேம்பு. அடுத்தது வெண்மை சுடர் தரும் வேதிப்பொருள் எதுனா எப்சம் உப்பு. அடுத்தது ஊதா சுடர் தரும் வேதிப்பொருள் எதுனா லித்தியம் உப்பு. அடுத்து இண்டிகோச சுடர் தரும் வேதிப்பொருள் எதுனா பொட்டாசியம் குளோரைடு. அடுத்தது நீல சுடர் தரும் வேதிப்பொருள் எதுனா ப்ளீச்சிங் பவுடர். அடுத்ததாக பச்சை சுடர் தரும் வேதிப்பொருள் எதுனா போராக்ஸ் பவுடர். அடுத்ததாக மஞ்சள் சுடர் தரும் வேதிப்பொருள் எதுனா கால்சியம் குளோரைடு. ஆரஞ்சு சுடர் தரும் வேதிப்பொருள் எதுனா சமையல் உப்பு. அடுத்ததாக சிவப்பு சுடர் தரும் வேதிப்பொருள் எதுனா ஸ்டிரான்லியம் குளோரைடு. அடுத்தது அதிக கலோரிபிக் மதிப்பு கொண்ட எரிபொருள் எதுனா மீத்தேன், அதாவது 5 லட்சம் கலோரிகள் உள்ளது. அதுதான் மெதுவாக எரிதலுக்கு உதாரணம் எவைனா சுவாசித்தல் மற்றும் துருப்பிடித்தல் ஆகும். அடுத்து தன்னிச்சையாக எரிதலுக்கு உதாரணம் பாஸ்பரஸ் எரிதல் ஆகும். வேகமாக எரிதலுக்கு உதாரணம் எல்பிஜி எரிதல் ஆகும். அடுத்தது ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் எவ்வளோனா 0.2 நானோமீட்டர் ஆகும். அடுத்து அணுவை பார்க்க உதவும் நுண்ணோக்கிகள் எவைனா வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி, ஊடுருவி எலக்ட்ரான் நுண்ணோக்கி மற்றும் அணுவிசை நுண்ணோக்கி ஆகும். மயக்கமூட்டும் மருந்துகளாக பயன்படுவை யாவைனா நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃபார்ம் மற்றும் ஈதர் ஆகும். அடுத்ததாக மலேரியா நோய்க்கான மருந்து எதுனா குயினைன். குயினைன் எந்த மரப்பட்டையில் இருந்து தயாரிக்கப்படுகிறது? விடை சின்கோனா. மலேரியாவுக்கான மற்ற நிவாரணிகள் எவைனா பிரைமாகுயின், குளோரோகுயின். அடுத்தது கதிரியக்க கார்பன் தேதியிடலுக்கு பயன்படும் ஐசோடோப் எதுனா C14. அடுத்தது மூளைக்கட்டு, தைராய்டு, சுப்ரி, சீர்குலைவு ஆகியவை கண்டறிதல் போன்ற பரிசோதனைகளுக்கு பயன்படும் ஐசோடோப் எதுனா அயோடின் 131. அடுத்ததாக இரத்த உறைவு, இரத்த சுழற்சி, சீர்குலைவுகள் மற்றும் இதய செயல்பாடு போன்ற பரிசோதனைகளுக்கு பயன்படும் ஐசோடோப் எதுனா சோடியம் 24. அடுத்தது இரத்த சோகை நோய், கருவுறுதல் சம்பந்தமான குறைகளை கண்டறிந்த போன்ற பரிசோதனைகளுக்கு பயன்படும் ஐசோடோப் எதுனா இருப்பு 89. அடுத்ததாக புற்றுநோயை கண்டறிதல் பரிசோதனைக்கு பயன்படும் ஐசோடோப் எதுனா
கோபால்ட் 60. அடுத்ததாக வந்து மனித உடலில் நீரின் அளவு கண்டறிதல் பரிசோதனைக்கு பயன்படும் ஐசோடோப் என்ன வந்து ஹைட்ரஜன் 3. புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் ஐசோடோப் எவைனா வந்து தங்கம் 198, கோபால்ட் 60. ஹைப்பர் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோய் போன்றவற்றை குணப்படுத்த பயன்படும் ஐசோடோப் என்ன வந்து அயோடின் 131. இரத்த கோளாறு மற்றும் தோல் நோய் போன்றவற்றை குணப்படுத்த பயன்படும் ஐசோடோப் எதுனா வந்து பாஸ்பரஸ் 32. அடுத்தது வந்து பிக்ரிக் அமிலம், மஞ்சள், நாப்தால் போன்றவை எந்த வகை சாயங்கள்னால் அமிலச்சாயங்கள். அடுத்ததாக வந்து காங்கோ சிவப்பு என்பது எந்த வகை சாயம்னா நேரடி சாயம். இண்டிகோ என்பது எந்த வகை சாயம்னா வந்து தொட்டிச் சாயம் எனப்படும். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். நன்றி.